ஹலோ கைஸ், வெல்கம் டு நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஸ்லேயர் பியர்லெஸ் ரெகுலேஷனோட சாப்டர் 1 and 2 தான் பார்க்க போகிறோம். போய் 10 மினிட்ஸ் சாப்டர் போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்பெயர் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முட்டாத தப்பிக்கவே முடியாத இடத்துலேருந்து எப்படா தப்புன்னு ஒருத்தன் பேசுகிறானுங்க. அந்த ஏன்ஷியன்ட் ரிலீஃப் எங்கடா ஒளிஞ்சிருக்குன்னு ஒருத்தன் கேட்குறான். டேய், நீ என்னோட இடத்துல இருந்தா எப்படி அதெல்லாம் சொல்லுவ அப்படின்னு கேட்குறா. டே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அவனு சொல்லும்போது, டே இரு 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 பொறுமை, நம்ம மெயின் ஸ்குவாட் வரைக்கும் பொறுமையா இரு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் வந்து அந்த ஏதோ வாயில் வச்சு பேசிட்டு இருக்கான்ல, அது வந்து சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம் அப்படிங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. ஆமா, நீங்க நார்த்தம் பேண்டர் தானே, நீ அந்த எம்பையரை விட்டு எப்படி வந்த அப்படின்னு கேட்குறான். நான் ரொம்ப நாளாக அங்கே இருந்தேன், ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிறான். எவ்வளவோ கஷ்டப்பட்டேங்கிறான். டே, நீ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பலசாலியா இருந்திருக்கலாம். சரி விடு, இப்ப நாங்க உன்னை துடிக்க துடிக்க கொல்ல போறோங்கிறான். இப்ப யாரு ஆரம்பிக்கிறதுன்னு கேட்கும்போது, டாஸ் போட்டு ஆரம்பிக்கலாங்கிறான். ஊடி போட்டேன்னு சொல்றான். நான் ஹெட்டுங்கிறான். ஹீரோ பாத்தீங்கன்னா கையை எடுத்து டப்புன்னு கையில வச்சுட்டான். வச்சு எப்படி ஒண்ணு ஒட்ட வச்சுட்டான். நான் வந்து இந்த டார்க் ஹவுஸ் ஹோல்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெயில்டு அவேக்கனருங்கிறான். அவன் அது யாரும் இல்லை, நான் தான் ஜீக் டார்க்கருங்கிறான். டிராகரு, சாரி. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் இதில் ஆரா கொண்டு வர்றதுக்கு, அவேக் ஆகிறதுக்கு. என்னால் ஒரு நைட்டை கூட ஆக முடியல. நான் ஒரு குப்பை மாதிரி அந்த ஹவுஸ் ஹோல்டில் இருந்தேன் அப்படிங்கிறான். இந்த உலகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க தான் சர்வே பண்ணுவாங்க, ஆனால் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கற்று எடுத்துட்டு வேகமாக போகிறான். என்னதுன்னா, இந்த உலகம் ஒன்றுமே இல்லாது அப்படிங்கிறான். ஆனா அப்படின்னு சொல்லும்போது டாஸ் வந்து ஹெட் விழுந்துருச்சு. தலைன்னு சந்தோஷமா இருக்கும்போது அவன் தலை காணும். அது என்ன சொன்னாருன்னா, யாரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோ அவங்க வீக்குன்னு அப்படின்னு சொன்னான். அப்படியே தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவன் கத்தியை வெட்டிட்டு அப்படியே நெஞ்சியே கிழிச்சிட்டான். உலகத்துல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க முட்டாள்தனமா இருப்பாங்க, இதுதான் இந்த உலகத்தோட உண்மைங்கிறான். ஹீரோ அப்படி பார்த்துட்டு, இங்க யாரோ தப்பி வராங்களாட்டுக்குது, இவன் எப்படி இதெல்லாம் ஒட்ட வச்சான்னு அப்படி எல்லாம் கூட்டமா கும்பலா பாக்குறேன். நாங்க மெயின் ஸ்குவாட் வந்துடுச்சு. இவனை தலையை வெட்டினாதான் வேலைக்கு ஆகும். எல்லாரும் போறானுங்க, போன சுத்து போட்டானுங்க. ஆனா நிறைய எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டான், ஆனா சாவர நிலைமையில இருக்கான். இப்ப பார்த்தா நான் சாவர மாதிரி இருக்கேனே, வேற வழியில ரிவெஞ்சி கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்ப நான் அதை பண்ணிதான் அவனு சொல்லி அந்த டிராகனால இருக்கிறத ஒன்று எடுத்து என்னை மன்னிச்சிரு அலேசியாங்கிறான். பார்த்தது பவர் ஆக்டிவேட் ஆகி அதுக்குள்ளேருந்து ஒன்று வருது, ஏதோ ஏஞ்சலும் டிராகனும் சேர்ந்து வருது. நீங்க இப்ப ஒரு அவசரம் சீக்கிரமா வாங்கின ஏதோ சொல்லுது. நீங்க இதுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குது. ஜீக் டேகர் அப்படிங்குது. ஹீரோ ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்கலாம். சரி, எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னுங்குது. பார்த்தா ஹீரோ அப்படி யோசிச்சிருந்திருக்கான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. நான் ரெகுலேஷன் ஆன உடனே பார்த்தா பாஸ்ட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். ஆனா என்னால் நம்பவே முடியல. என் உடம்பு பார்த்தா இன்னும் முதுகுல குத்துன மாதிரியே தான் இருக்கு அந்த கத்திலாம். இந்த பிளேஸும் எனக்கு சரி வராத மாதிரி தான் இருக்கு. இதுதான் இந்த கார்டெல்ங்கிறாங்க. டார்க் ஹவுஸ் ஹோல்டோட ட்ரைனிங் சென்டர். ஆமா, இங்க டிராகன் ஸ்லேயர் வந்து டிராகர்ம்பாங்க. அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து டிராகனை வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் வரவங்களால ஆரா யூஸ் பண்ண முடியும், நிறைய விதமான அவங்களால ஹை லெவல் வரைக்கும் போக முடியும், அவேக் ஆக முடியும், நைட் ஆக முடியும், என்ன வேணா பண்ண முடியுங்கிறான். இது எல்லாம் எனக்கும் தெரியும் அப்படிங்கிறான். அப்படி பார்த்தா விண்டோல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது, எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்குது. ஹீரோ ஒண்ணுமே புரியல, என்னடா இது, ஏதோ மேஜிக் வீடியோவாட்டம் இருக்கு, தொட்டாலும் கை உள்ள போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கான். சரி, பார்த்தா அவனோட ப்ரொஃபைல், அதாவது என்னெல்லாம் பவர், எத்தனை கிளாஸு, டைட்டில் அதெல்லாம் காட்டணும், அதெல்லாம் காட்டுது. இதில் அப்படி இது என்கிட்ட என்ன சொல்லுவது, என் மாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காருன்னு ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்குறான். ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் அதாவது என்ன லாங்குவேஜ்னா டிராகனானிக் லாங்குவேஜ். ஆமாம், அது ரொம்ப வருஷத்துல பழைய லாங்குவேஜ் தான், அவ்வளோ சீக்கிரம் யாராலுமே பயன்படுத்த முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் உன்னோட கிளாஸ் வந்து ஹீலர், உன்னால ஹீலிங் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியுங்கிறான். என் மாஸ்டர் இருக்காருல்ல, இனி சாவர வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்தாருன்னு சொல்கிறான். இவன் வந்து பயந்துட்டான். ஸ்டாட்டஸ் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா ஹீலர்னு போட்டிருக்கு. ஹீரோ உள்ள டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறான்.
பார்த்தா அவன் பழைய வாழ்க்கையில நான் ஒரு பிரமாதமான ஹீலருங்க. இப்ப அதுக்கான நேரமான பார்க்கும்போது அவேக் பண்றான், பவர் ஆன் பண்றான். ஆன் பண்ண உடனே எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா பழைய ஃபார்முக்கு வர முடியல, ஏன்னா சின்ன பையன் இல்ல. என்னோட பாஸ்ட் மெமரி ட்ரைனிங் எல்லாத்தையும் வச்சு நான் அப்ப பாரு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஜேக் மாஸ்டர் நான் உள்ள வரட்டான்னு ஒருத்தன் சொல்றான். யாடுறவன் அவனு ஹீரோ பார்த்துட்டு இந்த விண்டோவை மறைக்க முடிஞ்சா பார்க்கறான், அவனால மறைக்கவே முடியல. இப்ப நான் என்னடா பண்ணுவேன், இரு உள்ள வராதுங்கும் போது வந்துட்டான். இவன் தான் ஜேக்கோட சர்வெண்டாமா, அவன் பேர் டெக்கரு. நீங்க வேணா நான் வச்சுக்கோங்க. நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்களா கேக்குறான். நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா கேக்குறான். ப்ரிப்பேரா? ஐயோ இந்த விண்டோ வேற அவன் கண்ணுக்கு தெரியலையாட்டுக்குது. எப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு. டீ நான் என்ன சீரியஸா கேட்டு இருக்கேன். மாஸ்டர் ஜீக்குங்கிறான். இவன் வந்து பழைய வாழ்க்கையில இவனை பார்த்துட்டு பயங்கரமா பயந்தானாமா. ஒரு 32 வயசாகி இப்போ வரைக்கும் இவனை பார்த்து பயந்தானாமா. பார்த்தா ஏதோ அந்த பவர் இருக்குல்ல, நிறைய மறுநாள் பார்த்துருப்பீங்க, மைண்டை வந்து அப்படியே காமா வச்சிருக்கிற மாதிரி அந்த பவர் ஆக்டிவ் ஆகுது. அப்படியே பயப்படாமே இருக்கான். இந்த ஸ்கில் கூட நல்லா இருக்கேங்கிறான். நீங்க வந்து அந்த போட்டிக்கு தயாராகணும், அது இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொல்லிட்டு இருந்தல. ஆமா 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 டேக்கருங்கிறான். நான் பழைய வாய்க்கிற நிறையா அதாவது சண்டை போட்டு என்னை புள்ளி பண்ணாங்க அப்படிலாம் சொல்றான். இப்ப இந்த ட்ரைனிங் சிஸ்டம் தான் கேடர். இது சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் அகாடமிக்கு போய் ட்ரைனிங் ஆகி இதில் சேர்றதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படிங்கிறான். இங்கே நிறைய அகாடமி ஸ்டூடெண்ட் தான் பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணி வருவாங்க. ஆனால் சில பேர் அவங்களுக்கு வேறு வெளியே இல்லை, அவங்க கீழே தான் இருந்தாங்கங்கிறான். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட போட்டியை ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு இப்போ 2 சைட்லேருந்து 2 பேர் வர போகிறாங்க. எல்லாரும் ஓகேவா அப்படிங்கிறாங்க. எஸ்ஆருங்கிறாங்க. சரி, இவன் பேர் சொல்கிறாங்க. இவன் பேர் ஹெட் இன்ஸ்ட்ரக்டர். ஆமாம், பேர் வந்து பேன் மார்க்கு. சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்கும்போது எஸ் சார் அதுக்குன்னு சொல்கிறானுங்க. இவன் ஜீக்கு தானே, இவன் ரொம்ப அடி வாங்கணும் அப்படி அவனை பற்றி எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப ஏழை அப்படிலாம். இதெல்லாம் எனக்கு எல்லாமே கேட்குதுன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ நான் போகிறேன், எல்லாரும் 2 பேர் ரெடியா எஸ் சார்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சா அவங்க முன்னாடி வந்து டொம்முன்னு மூஞ்சிலேயே குத்தான். இதெல்லாம் எனக்கு தெரியும், இவெல்லாம் அவ்வளோக்கா ஸ்ட்ராங்கில். சரி அப்படின்னு கொட்டையை விட்டுருக்கும் போது அங்கே ஒருத்தன் பார்க்குறான். இவனுக்கும் அடுத்து ஹீரோக்கு தான் சண்டை. 2 பேர் வந்துட்டாங்க. டே ஜேகே லியோனு 2 பேரும் ரெடியாப்பா அப்படின்னு கேட்கும்போது சரிங்கிறானுங்க 2 பேரும். டே நீ ஏழை தானே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் தானே என்கிட்ட பயங்கரமா அடி வாங்கினேன், இப்போ அதுக்கு என்னடான்னு கேட்குறான். எல்லார்ட்டையும் நிறைய பேர் புள்ளி பண்ணாங்கன்னு அதே மாதிரி மறுபடியும் திருப்பி ஆரம்பிக்கிறான். இந்த தடவை அப்படி நடக்க விட மாட்டேங்கிறான். என்னோட அதாவது சபார்டினேட்டா என்னது, என் டைரக்ட் பெட் லைன்ல இருக்கவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்களாம். நிறைய பேர் என்னை கீழே போட்டு மிதிச்சாங்க, புள்ளி பண்ணாங்க. மறுபடியும் ஆரம்பிக்கிறான் வேற. டார்கர இப்ப பேர்றா டி ஆட்டத்தை நீ வாங்க போறன்னு வந்து சொல்றான். டி நல்லா நான் வச்சுக்கோ, உனக்கு பனிஷ்மெண்ட் வேணான்னா ஒழுங்கா கம்முன்னு இருந்துக்கோங்கிறான். இவனா அதெல்லாம் எதுவும் கேட்கல. டி நான் சொல்றது கேளு, முடிஞ்சா அடிச்சுக்கோங்கிறான். இவன் வந்து டே என்னடா ஒன்னால பண்ண முடியும், ஓவரா வாய் பேசுறேன்னு தலையில கை வைக்கும் போது தம்பி என்ன பண்ணான்னு தெரியல, ஒரே குத்து மூஞ்சில புடிச்சிட்டு இருக்கான். ஐயோ என் மூஞ்சிக்கு என்னடா ஆச்சுன்னு கத்திட்டு இருக்கான். ஒரே அடி நாக் ஆயிட்டான். அவ்வளவுதான் இதுதான் என்னோட ஆக்டிவ் ஸ்கில். ஆனா நான் லைட்டா தொட்ட மாதிரி தானே இருந்துச்சுங்கிறான். டே என்னடா நீ பண்ற, டே நான் இன்னும் ரெடி கூட அவளை சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நீங்க இப்படி பண்ணிட்டீங்கிறான். அந்த கீழே உட்காந்துருவேன். அதாவது ரெடி ஆகணும்னா எப்படி, பேட்டில் ஃபின்னாலே ரெடியா தானே இருக்கணுங்கிறான் ஹீரோ. டே முடிஞ்சா வாடா அப்படிங்கிறான். ஒரு ஆறா அவனுக்கு பயத்தை தோண்டுது சொல்லணும்னா. சார் நான் ரெடியா தான் இருக்கேன், சீக்கிரமா ஆரம்பிங்கிறான். இவன் வெளியில இருக்கான். 2 பேரும் எவன் சாக போறான்னு தெரியலையா அது மாதிரி. சரி ஆரம்பிங்க சொல்லும் போது இவன் முன்னாடி வரான். இவனை 2 பேரும் முன்னாடி வந்து ஹீரோ மூஞ்சிலேயே குத்திட்டான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. மறுபடியும் 2 பேரும் சண்டை போட போறாண்டி. சாவ போல நீங்க 2 பேரும் அப்படியே சொல்லிக்கிட்டே தான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ அட்டாக் விட்ட மாதிரி இருக்கு. பார்த்தா டப்புன்னு இவன் கீழே குமிஞ்சு காலை பிடிச்சிட்டான். பிடிச்சி கவுத்தெல்லாம் போகும்போது பார்த்தா அவன் எங்கேயோ கிடக்கிறான். என்ன ஆச்சுன்னு யாருக்குமே புரியல. இவன் சின்ன பையனா தான்டா, 12 வயசு தானே ஆகுது, எப்படி இவன் இந்த அட்டாக் எல்லாம் பண்ணான்.
இவன் பாத்தீங்கன்னா அப்படியே அவன் காலை வந்து பிடிச்சாலும் அப்போ வந்து இவன் வாயிலேயே குத்தி தள்ளி விட்டானாமா. இந்த வயசுல இப்பேற்பட்ட திறமை அப்படின்னு பார்க்கும்போது இவன் ஐயோ போச்சு, எப்படி ஒன்று இவனுக்கு எனக்கு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுமே அப்படி சொல்லும் போது தம்பிக்கு மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு. அப்பயும் பரவாயில்லன்னு அடிக்க போறாடி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாங்கிறான். ஹீரோ இன்னொரு ஸ்கில் ஆட் பண்ணுவான். இவனுக்கெல்லாம் எதுக்குடா குத்து, இன்னொரு ஸ்கில்னு போட்டு பார்த்தா அந்த ஏதோ தப்பிக்கிற ஸ்கில் ஆட்டுக்குது. அதை போட்ட உடனே இவன் வேற ஆறாவா விடுறான். ஹீரோ மறுபடியும் ஆறா விட்டு அடிக்கிறான். அடிச்சு டம்முன்னு கீழே போட்டான். கீழே போட்ட உடனே புகையா பறகுது. மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க. ஹீரோ இன்னொரு ஏதோ ஸ்கில் யூஸ் பண்றான். ஏதோ இந்த முக்கியமான பாயிண்ட்ல அடிக்கிற ஸ்கில் மாதிரி அதை யூஸ் பண்ணி டப்புன்னு மூஞ்சிலே அடிச்சிட்டான். இதுதான்டா உன்னோட லெசனுங்கிறான். இப்போ எல்லாரும் பார்த்து பயந்துட்டானுங்க. ஹீரோவோட தலை பார்த்தீங்கன்னா லைட்டா கழிஞ்சிருக்கு. அதை சரி பண்ணிட்டு எல்லாரும் அவனையே பாக்குறாங்க. எல்லாரும் என்னத்துக்குடா பாக்குறீங்க, முடிஞ்சா இங்க வாங்கினாங்க அப்படி தைரியமா சொல்லிட்டு இதை கண்டினியூ பண்ணலாமா நம்ம சொல்லுங்க, இல்லை வேற போட்டேன்னு. ஏன் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்க கேக்குறீங்க. ஒருத்தன் கேட்டான், நான் என்ன சொல்றது, வியூஸும் வர மாட்டேங்குது, சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, போடணுமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன பண்றது. நான் போட்டாலும் அடுத்த சேனல்ல எப்பயோ ஒரு வாரம் கழிச்சு போட்டுறானுங்க, என்ன கதைன்னு தெரியல. சரி அதெல்லாம் எதுக்கு, ஓகே பாய்.